தனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 30. விதியின் சிரிப்பு. யோகியரின் உள்ளம் போல நீண்டு விசாலித்து சென்ற அந்த திருமானிக்குழி சாலையையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள் முக்கோ கிழானடி. அவள் பின்னால் மிரட்சியுடன் நின்றிருந்தாள் பரிவாதினி. அவ்விருவரின் தலைக்கு மேலே தாழ தவழ்ந்து கொண்டிருந்த ஞாழல் மரக்கிளைகள் மேல் காற்றின் உச்சாடனத்தால் ஒன்றுடன் ஒன்று இழைந்து எருமை கன்று கத்துவது போல ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தன. சிவப்பும் மஞ்சளுமாய் சரம் சரமாக தொங்கிய ஞாழல் மலர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தரையில் உதிர்ந்து கொண்டிருந்தன. பரிவாதினி, இனிமேல் நாம் இங்கு நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை. புறப்பட வேண்டியதுதான் இளவரசி. ஆனால் எங்கே போவது? சேந்தமங்கலம் அரண்மனைக்கா? நீ என்ன நினைக்கிறாய்? சேந்தமங்கலத்திற்கே போய்விடலாமா? ஆமாம் இளவரசி, வேறு வழியில்லை. ஆனால் ஏன் தயங்குகிறாய்? காளத்தி தேவரை பார்க்காமல் அரண்மனைக்கு திரும்ப விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை இளவரசி. இங்கிருந்து சேந்தமங்கலத்திற்கு கால்நடையாக நடந்து போக வேண்டுமே என்றுதான். காளத்தி தேவர் சேந்தமங்கலத்தில் இருக்கிறார் என்றால் நடக்க சித்தமாவாய் அல்லவா? இதை கேட்ட பரிவாதினி அந்த இக்கட்டான சமயத்திலும் நாணத்துடன் முறுவலித்தாள். இங்கிருந்து தில்லை நகர் 8 கல் தொலைவில் தான் இருக்கிறது. மெல்ல மெல்ல நடந்து காடவராயர் தங்கியிருக்கும் கொட்டகாரத்துக்கு சென்று விடலாம். அங்கிருந்து உன்னை அவர் தக்க பாதுகாப்புடன் சேந்தமங்கலம் அரண்மனைக்கு அனுப்பி வைத்து விடுவார். என்ன சொல்லுகிறாய்? வேண்டாம் இளவரசி. நான் சேந்தமங்கலத்திற்கு நடந்து போனாலும் போவேனே தவிர தில்லைக்கு வரமாட்டேன். ஏனென்றால் காடவராயர் கேட்கும் வினாக்களுக்கு விடை சொல்லி மீள என்னால் முடியாது. மேலும் சோழ நாட்டுக்கு சென்று திரும்பியிருக்கும் என் பெரிய தந்தையார் அருள்மொழி தேவர் இப்போது ஒரு கால் தில்லையில் தங்கி இருந்தாலும் இருக்கலாம். காளத்தி தேவரை காண்பதற்காக பெரியவர்களின் அனுமதியின்றி நான் புறப்பட்டு வந்திருப்பதை அறிந்தால் அவர் மிகவும் சினமுறுவார். ஆகையால் அந்த யோசனையை கைவிட்டு விடுங்கள் என்று பரிதாபமாக சொன்னாள் பரிவாதினி. அப்படியானால் என்ன செய்யலாம் என்கிறாய் என்று சிறு நகைப்புடன் வினவினாள் முக்கோ கிழானடி. அவள் இப்படி கேலியாக கேட்டது பரிவாதினிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அரண்மனையில் சிவனே என்று கிடந்தவளுக்கு ஆசை காட்டி காளத்தி தேவரிடம் கொண்டு போய் விடுகிறேன் வா என்று அழைத்து வந்து நடுவழியில் திருக்கழிப்பாலை தேர்தலை பார்த்து வரலாம் என்று கூட்டிக் கொண்டு போய் அங்கு எதிர்பாராமல் நேர்ந்த கொலை குழப்பத்தை கண்டு அஞ்சி தன்னை இழுத்து வந்து இந்த ஜன சஞ்சாரமற்ற சாலையில் நிற்க வைத்து கொண்டு வேடிக்கையாக பேசுகிறாளே என்று எண்ணிய போது அவளுக்கு உள்ளூர ஆத்திரம் பொங்கியது. அபாயகரமான நடவடிக்கைகளிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கும் இவள் என்னையும் ஏதேனும் அபாயத்தில் சிக்க வைக்கத்தான் இப்படி வஞ்சகமாக அழைத்து வந்திருக்கிறாளோ என்று எண்ணிய போதே அவள் உடல் ஒரு குலுங்கி நின்றது. ஞாழல் மரவேரில் குதிரையை கட்டிய போது அதை சரியாக கட்டாமல் வேண்டுமென்றே குதிரை கட்டை அவிழ்த்து கொண்டு செல்லும்படி செய்துவிட்டு இப்போது ஒன்றும் அறியாதவள் போல குதிரையை காணவில்லையே என்று நடிக்கிறாளோ என்று நினைத்து குழம்பினாள். அப்படி இல்லை என்றால் என்னை அழைத்து வந்த காரணத்தை அறவே மறந்தவள் போல பேசுவாளா? ஒரு கால் களப்பலாயர் கருடபதியின் நெஞ்சில் கத்தியை எறிந்து அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியவளும் இவளாகத்தான் இருப்பாளோ? அதனால்தான் வந்த காரியத்தை மறந்து திருக்கழிப்பாலை தேர்தலை பார்க்க போனாளோ? அப்படி இருக்காது. ஏனென்றால் இவள் அருகிலேயே நான் கடைசி வரையில் நின்றிருந்தேனே. கத்தியை வீசியிருந்தால் அது என் கண்ணுக்கு தெரியாமல் போகாது. ஆனால் இவள் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த போது யாரையோ அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாளே. யாரை அப்படி பார்த்தாள்? இவ்வாறெல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க பரிவாதினி பயந்தே போனாள். என்ன பரிவாதினி, ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இப்போது எங்கு போகலாம் என்று எண்ணுகிறாய் என்று கேட்டாள் முக்கோ கிழானடி. இளவரசி, நீங்கள் பேசுவது எதையுமே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் மனதில் இருப்பதையும் அறிந்து கொள்ள இயலவில்லை. எதை புரிந்து கொள்ள முடியவில்லை, எதை தெரிந்து கொள்ள இயலவில்லை என்கிறாய் பரிவாதினி? உங்கள் எண்ணத்தை, உங்களுடைய பேச்சை. ஏன் இப்படி ஆத்திரமாக பேசுகிறாய்? என்னை எதற்காக அழைத்து வந்தீர்கள் இளவரசி? காளத்தி தேவர் இருக்கும் இடத்தை உனக்கு காட்டுவதற்காக. பின்னே அதை முழுவதும் மறந்துவிட்டவர் போல அல்லவா பேசுகிறீர்கள்? நான் மறக்கவில்லை பரிவாதினி. நாம் வந்த குதிரையை உன் காதலர் காளத்தி தேவர் அவிழ்த்து கொண்டு போய் விட்டிருக்கிறாரே. என்ன செய்வது என்றுதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீ அவசரப்பட்டு. என்ன, காளத்தி தேவர் நமது குதிரையை அவிழ்த்து கொண்டு போய்விட்டாரா? ஆம் பரிவாதினி, நான் அவரை பார்க்கவில்லையே. நீ பார்க்கவில்லை, ஆனால் நான் பார்த்தேன். எங்கே பார்த்தீர்கள்? முதலில் களப்பலாராயர் கருடபதியின் வீட்டில், பிறகு ஊரவை மண்டபத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் பார்த்தேன். பின் ஏன் என்னை அவரிடம் நீங்கள் அழைத்து செல்லவில்லை இளவரசி என்று ஏக்கத்துடன் அழும் குரலில் குழறி கேட்டாள் பரிவாதினி.
அங்கே சந்தர்ப்பம் சரியில்லாதிருந்ததால் அதை எதிர்பார்த்து மௌனமாக இருந்தேன். அதற்குள் துரதிர்ஷ்டவசமாக குழப்பம் விளைந்துவிட்டது என்று மிகுந்த கவலையுடன் சொன்னாள் முக்கோக்கிழானடி. அப்படியென்றால் நம் குதிரையை அவிழ்த்து கொண்டு போனவர் காலத்தி தேவர்தாம் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? தெரிந்துதான் சொல்கிறேன். காலத்தி தேவருக்கு நாம் இங்கு வந்திருப்பது தெரியுமா? நம்மை அவர் பார்த்தாரா? பார்த்திருப்பார். அதனால்தான் நமது குதிரையை அவிழ்த்து கொண்டு போயிருக்கிறார். நீங்கள் சொல்வது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது இளவரசி. என்ன செய்வது? உன் காதலர் காலத்தி தேவரின் குணமே விசித்திரமாக இருக்கிறதே. எனவேதான் இந்த விசித்திரமான சோதனையை அவர் செய்திருக்கிறார். சோதனையா? என்ன சொல்கிறீர்கள்? ஆம் பரிவாதினி, நீ அவரை எந்த அளவு காதலிக்கிறாய் என்பதை அறியவே இந்த சோதனையை அவர் செய்து பார்த்திருக்கிறார். விளங்க சொல்லுங்கள் இளவரசி என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் பரிவாதினி. நீ அவரை காண வந்திருக்கும் செய்தி அவருக்கு எப்படியோ தெரிந்து விட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்திக் கொள்ளவே அவர் நமது குதிரையை அவிழ்த்து கொண்டு போயிருக்கிறார். இதிலிருந்து நீ அவரை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று எண்ணுகிறேன். அவர் இப்போது இருக்குமிடம் எனக்கு தெரியும். அங்கு நீ என் மூலம் வர வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்திருக்கிறார். அவர் இப்போது எங்கே இருக்கிறார் இளவரசி? இங்கிருந்து 5 கல் தொலைவிற்கு அப்பால் உள்ள திருமாணிக்குழி காட்டின் ஓரிடத்தில். காட்டிலா? அதுவும் இந்த இரவு நேரத்திலா? ஆமாம், உன்னுடன் ஆனந்தமாக பேசிக்கொண்டிருக்க அதுதான் ஏற்ற இடம். இளவரசி. என்ன பரிவாதினி, தயவு செய்து என்னை அங்கு அழைத்து போகிறீர்களா? அழைத்து போவேன். ஆனால் 5 கல் தூரம் நடக்க வேண்டுமே, நீ நடப்பாயா? 5 என்ன, 500 கல் தூரம் நடக்க சொன்னாலும் நடப்பேன் இளவரசி. இருள் மண்டிய இந்த நேரத்தில், அதுவும் காட்டு வழியில் நடப்பது என்றால்? அந்த கவலை வேண்டாம். நீங்கள் எனக்கு வழி மட்டும் காட்டுங்கள். நான் எவ்வளவு வேகமாக நடந்து வருகிறேன் என்று பாருங்கள். காட்டிலே துஷ்ட மிருகங்கள் ஏதேனும் இருக்கலாம். இருக்கட்டுமே, என்னிடம் கத்தி இருக்கிறது. சிங்கம் புலி வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டையிடுவேன். வழியோ மிகவும் கரடுமுரடானது. கல்லும் முள்ளும் கால்களை புண்ணாக்கிவிடும். கால்களை என்ன, என் உடலையே கிழித்து புண்ணாக்கட்டுமே, கவலை இல்லை. சீக்கிரம் புறப்படுங்கள் இளவரசி, எனக்காக அவர் காத்து கொண்டிருப்பார். முக்கோ கிழானடி நீண்டதொரு பெருமூச்சு விட்டு, சரி புறப்படு என்று சொல்லிக்கொண்டே முன்னே நடந்தாள். எல்லையற்ற மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் அவளை பின்தொடர்ந்து விரைந்தாள் பரிவாதினி. வியப்பின் எல்லையை தொட்டு அதன் சிகரத்திலேயே நின்று கொண்டிருந்த அனபாயனும் பாலவராயரும் அங்கிருந்து இறங்கி வர நீண்ட நேரமாயிற்று. இந்த நேரத்தில் சேதிராயர் இக்காற்றுக்குள் போக என்ன காரணம் இருக்கும்? தன்னை தானே கேட்டுக்கொள்வது போல வாய்விட்டு சொன்னான் அனபாயன். இவ்வினாவுக்கு பாலவராயர் உடனே மறுமொழி கூறினார். எவரும் எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய காரணம்தான் அரசே. சதித்தலைவன் சித்தன்னத்தேவன் இன்று இரவு இந்த காட்டில் பெரியதொரு சதித்திட்டம் போடப்போகிறான் என்பது தகவல். அப்படி இருக்க அந்த சதி ஆலோசனை கூட்டத்தில் அதன் முக்கிய செயலாளராக இருக்கும் திருக்கோவலூர் சேதிராயர் பிரசன்னமாகாமல் இருப்பாரா? எனவே அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவே அவர் செல்கிறார் என்பது தெளிவு. அனபாயன் மௌனமாக இருந்தான். தாம் சொன்ன கருத்து சரியல்ல என்று மன்னர் கருதுகிறாரோ என்று எண்ணிய பாலவராயர் அரசே என்று அழைத்து ஏதோ சொல்ல வாயெடுத்தார். உடனே குலோத்துங்கன் குறுக்கிட்டு, நான் அப்படி நினைக்கவில்லை பாலவராயரே. சேதிராயர் இப்போது அங்கு செல்வதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கலாம் என்றான் நிதானமாக. பாலவராயர் மிகுந்த கவலையுடன் சிரித்து கொண்டார். அரசர் அவர்கள் எவர் மீதும் அதிக நம்பிக்கை வைத்து விடுகிறார் என்பது என் தாழ்மையான கருத்து. சோழகுல பரம்பரைக்கே எவரையும் எளிதில் நம்பிவிடும் பண்பு இரத்த கலப்பு கொண்டதாக இருக்கிறது என்பது உலகம் அறிந்த உண்மை. அது ஒரு உயர்ந்த மனித பண்பின் சிறப்பான அம்சம்தான் என்றாலும் அதனால் அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதையும் மறப்பதற்கில்லை. தங்கள் தந்தையார் விக்ரம சோழர் அவர்கள் அந்த நல்லெண்ண சோழதேவன் என்பான் மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கை கொண்டு அவனிடம் வேங்கி நாட்டின் ஆளும் பொறுப்பை ஒப்படைத்ததால் தானே அவன் திடீரென திரை செலுத்த மறுக்கவும் அதனால் கழுவிலேறவுமாயிற்று. அதன் தொடர்ச்சி விளைவுகள் தானே இன்று தங்களுக்கு எதிராக இந்த பயங்கர சதிவேலை நடப்பது. எனவேதான் என் சிற்றறிவுக்கு எட்டிய அளவில் சொல்கிறேன். இச்சமயத்தில் மன்னர் அவர்கள் எவரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். எனது இந்த கூற்றில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேதனை குரலில். அவரின் இந்த யதார்த்தமான கருத்துக்களை அமைதியுடன் கேட்டு மென்முறுவல் பூத்தான் அனபாயன். பாலவராயர் எதையோ எண்ணியவராய் மீண்டும் பரபரப்புடன் பேசினார். அரசே, இனிமேலும் நாம் இங்கு நின்று கொண்டிருப்பது அறிவுடைமை ஆகாது. ஏனென்றால் சற்று முன்பு இக்காற்றுக்குள் சென்ற சேதிராயர் நம்மை எப்படியும் பார்த்திருப்பார்.
ஒரு கால் நம்மை பார்த்திருக்காவிட்டாலும் நமது குதிரைகளை ஏனும் நிச்சயம் பார்த்திருப்பார். இந்த செய்தியை அவர் சித்தன்ன தேவனிடம் அவசியம் தெரிவிப்பார். அவர்களும் எச்சரிக்கையாகி விடுவார்கள். நாம் வந்த காரியம் பயனின்றி போவதோடு அல்லாமல் நமக்கும் ஏதேனும் ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம். அந்த பயங்கரவாதிகள் இங்கே வந்து நமக்கு இன்னல் விளைவித்தாலும் விளைவிக்கலாம். ஆகையால் நாம் உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டு விடுவதுதான் நல்லது. நீங்கள் சொல்வது சரிதான் பாலவராயரே. ஆனால் நாம் இப்போது எங்கே புறப்பட்டு போவது? தலைநகருக்கே திரும்பி விடலாம் என்கிறீர்களா? இல்லை அரசே, அப்படி செய்தால் அந்த சிறு நரி கூட்டத்திற்கு அஞ்சிவிட்டோம் என்றாகிவிடும். எனவே அந்த சமணப்பள்ளி மண்டபத்திற்கே போய் அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்த்துவிட்டு முடிந்தால் அவ்விஷ பாம்புகளை அங்கேயே சம்ஹாரம் பண்ணிவிட்டு திரும்ப வேண்டும். அப்படியே செய்வோம். ஆனால் காலத்தி தேவன் இங்கே வந்து நம்மை தேடினால், நாம் வரவில்லை என்று எண்ணி அவன் திரும்பிவிட்டால்? நான் அவ்வாறு நினைக்கவில்லை அரசே. முதல் சாமம் கழிந்து இரண்டாம் சாமமும் ஆரம்பமாகிவிட்டது. தேய்பிறை நிலவும் எழும்பி மேலேறிவிட்டது. இனிமேலும் அவன் இங்கு வருவான் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி வந்தாலும் இங்குள்ள நமது குதிரைகளை பார்த்து நாம் வந்திருப்பதை அறிந்து கொண்டு நம்மை பின்தொடர்ந்து வந்து விடுவான். ஆகையால் நாம் இப்போதே புறப்பட்டு விடுவோம். குலோத்துங்கன் எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு, ஒரு சிறு சந்தேகம் என்றான். சொல்லுங்கள் அரசே. சற்று முன்பு நம்மை கடந்து காற்றுக்குள் சென்றவர் சேதிராயர்தாம் என்பதில் சந்தேகமில்லையே. எல்லளவும் ஐயமில்லை அரசே. நிலவொளியில் அவர் முகத்தை நான் நன்றாக பார்த்தேன். இன்னும் ஒரு சந்தேகம். கேளுங்கள் அரசே. நம்மாலும் நம்முடைய வீரர்களாலும் குதிரையை செலுத்தி செல்ல முடியாத இந்த அடர்ந்த காற்றுக்குள் சேதிராயர் மட்டும் எப்படி அத்துணை வேகத்துடன் குதிரையை செலுத்தி சென்றார்? அது பலமுறை இவ்வழியே வந்து போன பழக்கத்தின் முதிர்ச்சியாக இருக்கலாம். சேதிராயர் இப்போது வசிப்பதே இந்த காட்டில்தானே. சரி, நாம் புறப்படுவோம். ஊழிக்கால இருளெல்லாம் ஒருங்கே சரிந்து வந்து மண்டி கிடப்பது போல இருண்டு கிடந்த அந்த காட்டில் மத யானைகள் புகுவது மாதிரி புகுந்து விரைந்தார்கள் குலோத்துங்கனும் பாலவராயரும். எங்கோ ஒரு ஆந்தை பயங்கரமாக அலறிய ஒலி அந்தகார இருள் அரக்கியின் இருதயத்தையே ஆட்டி அசைத்து பிடுங்கி எறிவதைப் போல இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.